இன்றைக்கு எந்த குழந்தை கேட்டாலும் உலகில் மிகச்சிறந்த போர் வீரன் யார் என்றால் அலெக்சாண்டர் என்று மார்த்தட்டி கூறுவார். ஆனால் நம்ம நாட்டில் இந்த போரஸை மறந்துவிட்டோம், மராட்டிய சிவாஜியை மறந்துவிட்டோம், தியாகி வஉசியை மறந்துவிட்டோம். கவிஞன், மிகப்பெரிய கவிஞன் சுப்பிரமணிய பாரதிக்கு இணையான ஒரு கவிஞன் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் ஷேக்ஸ்பியரை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஷேக்ஸ்பியர் என்றைக்கு வந்தார்? அவரை பாராட்டிக்கும், நமக்கு தெரியாது அவரை பற்றி. ஆனால் பேராசிரியர் கூறினார், லண்டனிலே சென்று சிலை வைக்க வேண்டும் என்று. அங்கே வைக்க வேண்டும், ஏனென்றால் என்னை அடிமைப்படுத்தியவன், என் மூதாயரை கற்பழித்தவன், என் மூதாயரை கொள்ளையடித்தவன், என் மூதாயிர சொத்துக்களை கொள்ளடித்து இலங்கை மாநகரத்தை மிகப்பெரிய சீர்மிகு நகரமாக மாற்றினான். ஆனால் 75 ஆண்டுகள் சின்ன பின்னமாகிவிட்டது, நிர்வாகம் செய்ய முடியவில்லை, விட்டு விட்டு ஓடிய. எந்த நாட்டில் பார்த்திருக்கிறோமா? பிரதமர் உடனே ஓடுகிறார்கள். அங்கே ஒரு இந்தியன் வருகிறான். இங்கே கூட 200 ஆண்டு காலம் அவன் ஆட்சி செய்தது அவனுடைய மூளை அல்ல, நம்முடைய இருந்த தேச துரோகிகள் தான். நீதி கட்சி பெருமைப்படுத்தி சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் நீதி கட்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே எங்கள் தாத்தா மந்திரி என்பார்கள். ஆமாம், ஆங்கிலேயன் காலத்தில் யார் நம்பர் 1 தேச துரோகி? அவன் மந்திரி. நம்பர் 2 தேச துரோகி சர் பட்டம், நம்பர் 3 தேச துரோகிக்கு ராவ் பகதூர். ஆக நம்முடைய இந்திய மூளையை வைத்து தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே ஆட்சி அமைத்தான், இங்கே கொள்ளையடித்தான்.